செவ்வாய்க்கிழமை காலையில வழக்கம் போல 5 மணிக்கு எந்திரிச்சாச்சு. ஞாயிற்றுக்கிழமை தான் கொஞ்சம் எந்திரிக்க லேட் ஆகும். ஆனா மத்த நாள் வழக்கம் போல 5:00 வந்து எந்திரிச்சுருவேன். எந்திரிச்சதும் ஏதாவது ஒரு ஹெல்த் ட்ரிங்க் எடுத்துருவேன். ஒண்ணு நைட்டே சீரகம், சோம்பு, மல்லி போட்டு ஊற வச்சுருவேன். அப்படி இல்லன்னா காலையில கொஞ்சமா மல்லி போட்டு தண்ணிய நல்லா கொதிக்க வச்சுட்டு, அத வந்து அப்படியே வந்து இன்டேக் எடுத்தோம்னா, ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது. அதனால ஹெல்த் ட்ரிங்க்கா இன்னைக்கு மல்லி வாட்டர் தான் எடுத்துக்கிட்டேன். ஹெல்த் ட்ரிங்க் எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு ஒர்க் அவுட் ஒரு 20 மினிட்ஸ் பண்ணுவேன். அத முடிச்சதுக்கு அப்புறமா இன்னைக்கு டிஃபனா வந்து இட்லி தான். பாசிப்பருப்பு சாம்பாரும், சட்னியும் ரெடி பண்ணிட்டேன். டிஃபன் சாப்பிட்டு முடிச்ச கையோட இருந்த பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஒரே ஒரு ஆயில் பாட்டில் மட்டும் கொஞ்ச நேரம் வந்து சோப்பு தண்ணீல ஊற வேண்டியிருந்துச்சு. அதனால லிக்விட் போட்டு ஊற வச்சிருக்கிறேன். கொஞ்சமா கிரேப்ஸ் இருந்துச்சு. ஒரு 11 மணி போல சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி அதையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். ரெய்னி சீசன்னாலே நம்மளோட ஹெல்த்த வந்து இன்னும் கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துக்க வேண்டியதா இருக்குது. அதனால வந்து ஆவி பிடிக்கிறதுக்காக நான் வந்து முடிஞ்ச விஷயங்கள வந்து சேர்த்து வந்து ஆவி பிடிக்கிறதுக்காக வச்சு விட்டுருவேன். எதுவுமே இல்லன்னா கூட மஞ்சள் தூளையும், உப்பையும் மட்டும் வந்து நல்லா கொதிக்க வச்சு ஆவி பிடிக்கிறதுக்காக வச்சுருவேன். இது வந்து நான் பொதுவாவே வந்து எந்த சீசன்னாலும் மந்த்லி ட்வைஸ் வந்து நான் இந்த மாரி ஸ்டீம் பண்ணி எடுத்து வச்சுக்குவேன். பிகாஸ் அது வந்து ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவே நல்லது. டெட் செல்லாம் ரிமூவ் ஆயி ஸ்கின் வந்து கிளியர் ஆகும். இது வந்து பொதுவா வந்து லேடீஸோட ஸ்கின் கேர்ல வந்து இதுவும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நம்மளோட செல்ஃப் கேர் வந்து நம்மளுக்கு ரொம்பவே முக்கியம். அதனாலேயே வந்து நான் அந்த மாரி விஷயங்கள வந்து நெறைய ஃபாலோ பண்ணுவேன். ஆவி பிடிக்கிறதுக்கு தண்ணி வச்சதுக்கு அப்புறமா, அந்த தண்ணி கொதிக்கிறதுக்குள்ள நல்லா ஹேருக்கு ஆயில் மசாஜ் குடுத்துட்டு அப்படியே ஆவி புடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு குளிச்சுட்டு வந்துட்டேன். அப்படியே கையோட விளக்கும் ஏத்தி முடிச்சுட்டேன். விளக்கு ஏத்துறப்ப எப்பவுமே வெளியில வந்து இந்த மாரி சாம்பிராணி வந்து ஏத்தி வைப்பேன். அதுல நம்ம கொஞ்சோண்டு வெண்கடுக போட்டு விட்டோம்னா, நல்லா வெடிச்சு வரும். அந்த சவுண்டு கூட இப்ப நல்லா கேட்கும். இது மூலியமா நம்மளுக்கு கண் திருஷ்டி நீங்கும்னு சொல்லுவாங்க. எப்பவுமே சாம்பிராணி தூபம் வெளியில காட்டுறப்ப, இந்த மாதிரி கொஞ்சம் வெண்கடுகும் போட்டு வச்சுருவேன். அதேபோல நிலவாசல்ல எப்பவும் நம்ம ஒரு எலுமிச்சம்பழத்த 2ஆ கட் பண்ணி, ஒரு பக்கம் மஞ்சளும், ஒரு பக்கம் குங்குமம் தடவிய எலுமிச்சம்பழத்த நம்ம வச்சு விட்டோம்னா, அதுவும் நம்மளுக்கு கண் திருஷ்டிக்காகவும், ஒரு பாசிட்டிவ் வைபாவும் ஃபீல் ஆகுங்கிறதுக்காக எப்பவுமே வந்து நிலவாசல்ல இந்த இத வந்து வச்சு விட்டுருவேன். ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா பூஜை அறையில கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். எப்பவுமே அது வந்து மார்னிங்கா இருந்தாலும் சரி, ஈவினிங்கா இருந்தாலும் சரி. எந்த நேரம் அதிகமா டைம் கிடைக்குதோ, அந்த நேரத்தில நான் கண்டிப்பா ஒரு 20 மினிட்ஸ் வந்து பூஜை அறையில டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். இது நெறைய வீடியோல நான் சொன்னது தான். நம்மளுக்கு எவ்ளோ கஷ்டம் வந்தாலும் அத கடவுள்கிட்ட சொல்லிட்டு, அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன நம்மளும் கொஞ்சம் முயற்சி பண்ணி எடுத்தோம்னா, கண்டிப்பா அந்த பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகும். காலை வேலையில முடிச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் ரிலாக்ஸா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா வந்து மதியம் சாதத்துக்கு வந்து அரிசி வந்து கொஞ்ச நேரம் ஒரு 1/2 மணி நேரம் ஊறுனா தான் ஈஸியா நம்மளுக்கு வந்து சாதம் வடிக்கிறப்ப வெந்து வரும். ஸோ அந்த வேலைய முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா வந்து இருக்கிறதுலே எனக்கு இது மிகப்பெரிய வேலையா தான் நெனப்பேன். ஆனாலும் என்ன பண்ண சத்து அதிகமா இருக்கே! எவ்வளோ நேரம் இந்த வேலைய பார்த்தாலும், அதுல இருக்கிற குச்சி மட்டும் நெறைய வந்துகிட்டே இருக்கிற மாரி தான் இருக்குது. ஸோ ஒரு வழியா கீரை வேலைய வந்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறமா வந்து 1/2 மணி நேரம் கழிச்சு சாதத்த வந்து அப்படியே ஸ்டவ்ல வச்சு விட்டுட்டு, அதுக்கப்புறமா வந்து வெங்காயம் உரிக்கிற வேல தான். வெங்காயத்த கொஞ்ச நேரம் வந்து தண்ணீல போட்டு வச்சுட்டோம்னா, எவ்வளோ வெங்காயம் உரிச்சாலும் நம்மளுக்கு வந்து கண் எரியாது. அதுக்காகவே கொஞ்ச நேரம் வந்து அத தண்ணீல ஊற வச்சுட்டேன். ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு வந்த சொரக்கா இருந்துச்சு. அத வச்சு பாசிப்பருப்பு, சொரக்கா கூட்டு வச்சுட்டு, அப்புறமா முருங்கக்கீரையும் பொரிச்சுட்டோம்னா, சிம்பிளா வந்து ரசம் மட்டும் வச்சுக்கலாம். வேற எந்த குழம்பும் வைக்கல. 2 காய் இருக்கனால ரசம் மட்டும் வச்சுக்கிட்டேன். சொரக்கா பாசிப்பருப்பு கூட்டு ரொம்பவே ஈஸியா செஞ்சிரலாம். நம்மளுக்கு ஏதாவது வந்து குழம்பு வைக்க முடியலனா கூட, நம்ம வந்து பாசிப்பருப்பு சொரக்கா கூட்டு கூட வச்சு நம்ம வந்து பெசஞ்சு சாப்பிட்றலாம். அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாவும் இருக்கும். ஈஸியாவும் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. இந்த ரெசிபி சொரக்கா வச்சு மட்டும் பண்றதில்ல. இதே மெத்தட்ல வாழைத்தண்டு, வாழைப்பூ, பீக்கங்காய், சௌசௌக்காய் இந்த மாரி எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் இதில இதே மாரி மெத்தட்ல வைக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். இந்த கூட்டு அதிகமா வந்து சாம்பார் அப்படி இல்லன்னா, ரசத்துக்கு தான் ரொம்பவே நல்லாருக்கும். அதுக்காகவே இன்னைக்கு வந்து சாம்பார் வந்து கொஞ்சம் போரான ஒரு குழம்புன்னு நான் நெனைப்பேன். ஸோ, அத வந்து 10 டேஸ் ஒன்ஸ் தான் நான் பண்ணுவேன். இன்னைக்கு வந்து சாம்பாரும் வந்து பிடிக்கல. ஸோ, அதனால ரசம் மட்டும் போதும். முருங்கைக்கீரையும் இருக்கிறதுனால, ரசம் மட்டும் வச்சுக்கலாங்கிறதுக்காக ரசம் மட்டும் தான் ரெடி பண்ண போறேன். ஸோ, காய் வெட்டியாச்சு. அதோட இன்னும் கட் பண்ண போறது வெங்காயமும், ஒரே ஒரு வெள்ளப்பூடும் தான்.
வெங்காயம் இந்த மாதிரி தண்ணீல கொஞ்ச நேரம் ஊற போட்டா போதும். நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாவே பீல் ஆகி வர மாரி இருக்கும். இன்னொன்னு எவ்வளோ உரிச்சாலும் நம்மளுக்கு கண்ணெரிச்சல் இருக்காது. ஃப்ரிட்ஜ்ல இருந்து இந்த பாக்ஸ் எடுத்துட்டாலே வந்து, அதில இருக்க பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் தேவையானதெல்லாம் எடுத்துட்டு உடனே அத வந்து உள்ள வச்சுருவேன். பிகாஸ் பாக்ஸ் வந்து ரொம்ப பெருசு. கிச்சன் வந்து கொஞ்சம் சிறுசுங்கிறதுக்காக அப்படியே இடத்த அடைச்ச மாரி ஆயிரும். அதனாலேயே வந்து உடனே வந்து உள்ள வச்சுருவேன். கூட்டு ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சமா பாசிப்பருப்பு, அதோட வெங்காயம், வெள்ளப்பூடு, 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு, இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு, ஆல்ரெடி சொரக்காய் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து வாஷ் பண்ணியாச்சு. எப்பவுமே வெஜிடபிள்ஸை வந்து கட் பண்ணிட்டு வாஷ் பண்ணக்கூடாது. நம்ம தோல் பீல் பண்ணதுக்கப்புறமே வாஷ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் சாப் பண்ணணும். ஸோ சாப் பண்ணி வச்ச சொரக்காவையும் சேர்த்து, அதோட கொஞ்சமா சீரகம், மஞ்சள் தூள், உப்பு போட்டு நல்லா தண்ணி ஊத்தி கலந்து விட்டு, அப்புறமா ஸ்டவ்ல வச்சிரலாம். நான் குக்கர்ல சாதமோ, அப்படி இல்லன்னா வேற ஏதாவது கிரேவி எந்த இது ரெடி பண்ணாலும், அத வந்து உடனே மூடி போட்டு மூட மாட்டேன். ஒரு கொதி கொதிச்சதுக்கு அப்புறமா, அத வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு தான் குக்கர வந்து மூடி வைப்பேன். அப்பதான் மூடி ஃபுல்லா தண்ணி நிறைஞ்சு வராதுங்கிறதுக்காக. இப்ப பார்த்தீங்கன்னா, நல்லாவே வந்து ஒரு கொதி கொதிச்சிருச்சு. இப்ப வந்து பாசிப்பயிறு வச்சதுனால கொஞ்சம் மொரக்கட்டி வர மாரி இருக்கும். அத மட்டும் எடுத்து வெளியில ஊத்திட்டு, இப்ப வந்து குக்கர் மூடி ஒரு 3 விசில் வரவும் ஸ்டவ்வ ஆஃப் பண்ணிரலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, சாதமும் நல்லா வெந்து வந்துருச்சு. இதுக்கப்புறமா இத வந்து வடிச்சிட வேண்டியதான். கையோட வந்து கீரைக்கும் வந்து வச்சு விட்டுருவேன். வெங்காயம் வந்து உரிச்சது இருக்குது. அத வந்து இந்த மாரி சாப்பர்ல போட்டு நல்லா சாப் பண்ணிட்டா ஃபைனா சாப் ஆயிரும். ஸோ எண்ணெய் ஊத்தி அது காயறதுக்குள்ளேயே வந்து இந்த சாப்பர்ல போடுறதுனால வந்து டக்குன்னு வந்து சாப் பண்ணிரலாம். ஸோ நல்லா சாப் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா வந்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுந்தம் பருப்பு எதுவும் போடவே இல்ல. அதோட இந்த வெங்காயத்த வந்து சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு, கொஞ்சமா சீரகமும் போட்டு, கொஞ்சம் மஞ்சள் தூள், காரத்துக்கு வரமிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு, நல்லா உப்பு, மஞ்சள் போட்டு வாஷ் பண்ண கீரைய இதோட வந்து சேர்த்து வேக வச்சுக்கலாம். இது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா, இதோட நம்ம வந்து லாஸ்ட்டா சேர்க்க வேண்டியது, கொஞ்சமா வேர்க்கடலைய வந்து நல்லா வந்து பொடி பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறமா தேங்காய் பூவையும் நல்லா வந்து மிக்ஸ் போட்டு ஒரு சுத்து விட்டோம்னா, நல்லா பூவா வந்துரும். இத வந்து வெந்ததுக்கு அப்புறமா முருங்கைக்கீரையோட வந்து சேர்த்துறலாம். இப்ப வந்து இதே மிக்ஸி ஜார்ல வந்து நான் ரசத்துக்கும் அரைக்க போறேன். இப்ப இதே மிக்ஸி ஜார நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்து, அதுக்கப்புறமா அதில ரசத்துக்கும் அரைச்சுக்கிட்டேன். ரசத்துக்கு சீரகம், மிளகு 2யும் வந்து ஃபைன் பவுடரா வந்து அரைச்சுக்கிட்டேன். அரைச்சதுக்கப்புறமா அதோட வெள்ளப்பூடு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இந்த 3யும் சேர்த்து நல்லா ஒரு சுத்து விட்டுட்டோம்னா, ஓரளவு கொர கொரப்பா இருக்கும். தண்ணி எதுவுமே ஊத்தி அரைக்கக்கூடாது. ரசத்துக்கு அரைச்சதுக்கு அப்புறமா, ரசத்துக்கு தேவையான புளி வந்து ஏற்கனவே வந்து ஊற போட்டுருக்கிறேன். அதோட 2டே 2 தக்காளி மட்டும் தான் கொஞ்சம் பெரிய தக்காளிங்கிறதுக்காக, அதில 2டே 2 தக்காளி மட்டும் தான் மேல இருக்க தோல வந்து நல்லா வந்து கட் பண்ணிட்டு, அந்த ஒயிட் கலர் வந்து வந்து இல்லாத மாரி கட் பண்ணிட்டு, நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்து, நல்லா இந்த புளியோட வந்து கரைச்சு விட்டுக்கலாம். நல்லா கரைச்சு விட்டதுக்கு அப்புறமா, கொஞ்சமா தேவையான அளவு தண்ணி அதோட சேர்த்துக்கலாம். நான் இப்ப ரெடி பண்ணி வச்ச கிண்ணத்திலேயே தான் ரசம் வைக்க போறேன். அதனால வந்து தாளிக்கிற கடாய் வந்து குட்டியா எடுத்துருக்கிறேன். இந்த கடாயில கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி, அதோட கடுகு உளுந்தம் பருப்பு, வெந்தயம் போட்டு தாளிச்சு, அது நல்லா தாளிச்சதுக்கு அப்புறமா வத்தல், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுருக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சு வச்ச சீரகம், மிளகு, வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய், கருவேப்பிலைய சேர்த்து, அதோட வந்து பெருங்காயம், மஞ்சள் பொடியும் சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் இந்த எண்ணெயிலேயே வந்து வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா, நம்ம புளி, தக்காளி போட்டு கரைச்சு வச்ச இத வந்து ஸ்டவ்ல வச்சு, நம்ம தாளிச்சு வச்சதெல்லாம் வந்து அதோட கொட்டி, நல்லா கலந்து விட்டு ஊத்திக்கலாம். அதுக்கப்புறமா மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்து, அதையும் இதோட வந்து ஊத்திட்டு, ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டு, கடைசியா கொஞ்சம் மல்லி இலையும் போட்டு, ரசம் நல்லா மொறக்கட்டவும் ஸ்டவ்வ ஆஃப் பண்ணிரலாம். இன்கேஸ் ரசம் வைக்கிறப்ப நம்மளுக்கு மல்லி இலை இல்ல அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பெருங்காயம் இதெல்லாம் போட்டு வதக்குறப்பயே வந்து மல்லி பொடி வீட்ல இருந்தாலும், தனியா பொடின்னு சொல்லுவாங்கல்ல, அத வந்து அதோட சேர்த்து வதக்கி விட்டும் சேர்க்கலாம். இப்போ முருங்கைக்கீரை நல்லா வெந்து வந்துருச்சு. அதுக்கப்புறமா லாஸ்ட்டா வந்து அதோட
வேர்க்கடலை பொடி பண்ணி வச்சதையும், தேங்காய் பூ போட்டு வச்சதையும் நம்ம வந்து அதோடு சேர்த்து, நல்லா கரண்டியோட பின்பகுதிய வச்சு நம்ம வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுட்டோம்னா, முருங்கைக்கீரை ரொம்ப வந்து அங்கங்க வந்து கெட்டி சேர்ந்து இல்லாம, நல்லா வந்து உதிரி உதிரியா இருக்கிற மாதிரி இருக்கும். இப்ப இந்த கூட்டுமே நல்லா வெந்துருச்சு. இப்ப இந்த கரண்டிய வச்சு வெள்ளப்பூடு, கொஞ்சம் அந்த பாசிப்பயிரெல்லாம் மசிச்சு விட்டோம்னா நல்லாருக்கும். இப்ப லாஸ்ட்டா வந்து அந்த கூட்டுக்கு வந்து தாளிச்சு விட்டுக்கலாம். ஒரு வடசட்டியில எண்ணெய் ஊத்தி, கடுகுளுந்தம் பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா வத்தல் ஒரே ஒரு வத்தல் போட்டுக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து, பெருங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டு, அதுக்கப்புறமா வந்து அந்த கூட்டோட வந்து சேர்த்து விட்டுறலாம். லாஸ்ட்டா கொஞ்சமா மல்லி இலையும் சேர்த்து மூடி வச்சிரலாம். இப்ப வந்து இந்த கொஞ்சம் தண்ணியா இருக்கிற ஸ்டேஜ்ல இருக்குது. இது கொஞ்சம் சூடு போனாலே நல்லா கெட்டியாயிரும். குக்கிங் முடிச்சதுக்கு அப்புறமா கவுண்டர் டாப்ல இருக்கிற பொருள்லாம் எடுத்துட்டு, இருக்கிற பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். அந்த ஆயில் பாட்டில் மட்டும் காலையில வந்து ஊற வச்சது அப்படியே இருக்குது. அது வந்து இப்ப லஞ்ச் முடிச்சதுக்கு அப்புறமா தான் வாஷ் பண்ணி வைக்கணும். நம்ம சமையல் முடிச்ச கையோட கவுண்டர் டாப்ல இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டாலே வந்து, ஓரளவு வந்து பாதி வேலை முடிஞ்ச மாரி தான் இருக்குது. இப்ப வந்து சாதம் வடிச்சு வச்ச தண்ணி வந்து நான் எப்பவுமே வந்து எடுத்து வச்சுருவேன். இது வந்து ஒரு சட்டைக்கு வந்து நம்மளுக்கு கஞ்சி போட கரெக்ட்டா இருக்கும். அதுக்காகவே இத தனியா வந்து எடுத்து வச்சுருவேன். சமையல் முடிச்ச கையோட ஈவினிங் ஸ்நாக்ஸா வந்து மசால் வடை, அதாவது பருப்பு வடை வந்து போடலாம்ங்கிறதுக்காக வந்து கடலை பருப்ப ஊற வச்சுட்டேன். இது ஒரு 3 டூ 4 ஹவர்ஸ் அது வந்து ஊறணும். அப்பதான் வந்து அந்த பருப்போட டேஸ்ட்டும், சாஃப்ட்னஸும் கிடைக்கும். அதுக்காக அத வந்து அதையும் வந்து ஊற வச்சுட்டேன். நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறமா வந்து ஊற வச்சுக்கலாம். எப்பவுமே எந்த பொருள வந்து நம்ம யூஸ் பண்றதுக்கு முன்னாடியும், எந்த பயறு, பருப்பு வகை எது இருந்தாலும் நம்ம ஒன் டைம் வாஷ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா தான் வந்து அத ஊறவே வைக்கணும். இப்ப இதுக்கப்புறமா வந்து லஞ்ச் டைம். எப்பவுமே வந்து நான் சாதம் வந்து கம்மியா தான் சாப்பிடுவேன். காய்கள் தான் நான் அதிகமா எடுத்துக்குவேன். ஸோ கொஞ்சமா சாதமும், சைட் டிஷ்ஷா நெறைய பொரியலும், அதோட பாசிப்பருப்பு, சொரக்காய் கூட்டும் தான். அதோக்கு காம்பினேஷன் வந்து குழம்பு எதுவும் கிடையாது. ரசம் தான். இதுதான் சூப்பர் பெஸ்ட் காம்பினேஷன். ஸோ இத வந்து சூடா சாப்பிட்டு வந்துர்றேன். அதுக்கப்புறமா வந்து இருக்கிற பாத்திரத்த கையோட வாஷ் பண்ணி வச்சுருவேன். எப்பவுமே வந்து நம்ம கவுண்டர் டாப்ப வந்து கிளீனா நம்ம வந்து வச்சுக்கிட்டே இருந்தா தான், நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்த வேலைகள் செய்ய வந்து ஈஸியாவும் இருக்கும், ஆசையாவும் இருக்கும். இது வந்து இது கொஞ்ச நாள்ல நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம் தான். கிச்சன் பளிச்சுன்னு இருந்தாலே வந்து நம்ம நெறைய வேலைகள வந்து வேகமா முடிக்கிற மாரி இருக்குது. அதே மாதிரி குக்கிங்லயும் நெறைய வந்து இன்ட்ரெஸ்ட் வருது. புதுசு புதுசா நெறைய வந்து கத்துக்கணும், ஏதாவது செய்யணுங்கிற வந்து ஆசையும் வந்திருக்குது. ஸோ, அதனாலேயே வந்து இப்பலாம் இந்த மாதிரி வந்து மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ, அப்பப்போ முடிச்ச உடனே வந்து சமையல் முடிச்சிட்டாலே வந்து ஸ்டவ்வையும், கிச்சன் கவுண்டர் டாப்பையும் ஃபுல்லா வந்து அட்லீஸ்ட் சோப் போட்டு வாஷ் பண்ண முடியலனா கூட, வெறுமனையா துணிய வந்து நல்லா ஈரம் பண்ணி, அத வந்து வச்சு தொடச்சு விட்டுருவேன். அதுவே கிச்சன பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டா இருக்குது. ஸோ, அதுவே வந்து கிச்சன்ல நெறைய வேலைகள பார்க்கணுங்கிற அந்த ஆசைய வந்து ஏற்படுத்துது. இப்ப பார்த்தீங்கனாலே தெரியும், நான் ரொம்பலாம் வந்து ரிஸ்க் எடுத்து வந்து கிளீன் பண்ணல. லைட்டா வந்து அந்த லிக்விட் வச்சு தான் வந்து அந்த ஸ்பான்ஜ வச்சு தொடச்சு விட்டேன். அதுவே எனக்கு கிச்சன் பார்க்கவும், ஸ்டவ் பார்க்கவும் ரொம்ப நீட்டாவும், ஒரு வெல் ஆர்கனைஸ்டு கிச்சன் மாரி எனக்கு ஃபீல் ஆகுது. இப்போ கொஞ்சமா சாதம் வடிச்ச கஞ்சி எடுத்து வச்சிருந்தேன். ஒரே ஒரு ஷர்ட்டுக்கு வந்து கஞ்சி பசை போடணுங்கிறதுக்காக, இப்ப வந்து அந்த கஞ்சி பசைக்கு நம்ம சாதம் வடிச்ச தண்ணியும், அதோட கொஞ்சமா இந்த கிறிஸ்பன் சைன் உஜாலாவோடதையும் வந்து ஒரு 2 கப் அளவு அந்த அதில இருக்க மூடியிலேயே வந்து ஒரு 2 மூடி அளவு ஊத்தி, கொஞ்சமா வாசனைக்கு கம்ஃபர்ட்ட வந்து சேர்த்து, நல்லா வந்து அத கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டு, இது ஏற்கனவே ஒரு 1 வீக்கு முன்னாடி வாஷ் பண்ண ஷர்ட்டு. இத வந்து தண்ணீல நான் வந்து டிக் பண்ணி ஈரம் பண்ணி வச்சிருந்தேன். அத வந்து இதோட இந்த கஞ்சி பசையில வந்து ஊற வச்சுடுறேன். இது ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு, இத எடுத்து தண்ணி வடிய விட்டு காய போட்டோம்னா, நல்லா ஸ்டிஃப்பா இருக்கும். இப்ப அந்த வேலை முடிச்சதுக்கு அப்புறமா காலையில காய போட்ட துணி இருந்துச்சு. ஸோ மழை வரதுனால பயந்து பயந்து காய போட வேண்டியதா இருக்குது. வேகமாவும் எடுக்க வேண்டியதா இருக்குது. ஸோ எடுத்த துணிகள அப்படியே வந்து ஒரு சேர்ல போட்டோம்னா, அப்படி அப்படியே அடுத்தடுத்து அது நெறஞ்சு போயிருது. ஸோ அதையும் வந்து கையோட வந்து மடிச்சு வச்சுட்டேன். இப்ப நம்ம இது மடிச்சு வைக்கிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் கூட ஆகல. ஆனா இதே இது வந்து சேர்ல போட்டு, போட்டு, போட்டு அந்த துணிய வந்து மடக்கி வைக்கிறதுக்கே வந்து 1 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. இன்னொன்னு அந்த இடமும் வந்து ரொம்பவே கேவலமா ஆயிருது. அதனாலேயே வந்து இப்பலாம் இந்த மாதிரி வந்து பண்ணிர்றது. உடனே, உடனே வந்து மடிச்சு வச்சுர்றது. நல்லா ஒரு 1 மணி நேரத்துக்கு மேல ரெஸ்ட் எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ணணும்.
பருப்பு வடைக்கு வந்து கடலைப்பருப்பு ஊற வச்சது இருந்துச்சு. கொஞ்சமா அதோட வெங்காயம், வெள்ளைப்பூடு, இஞ்சியெல்லாம் கட் பண்ணி வச்சிருந்தேன். பருப்பு வடைக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல சோம்பு, வெள்ளைப்பூடு, இஞ்சி, ஒரு வரமிளகா, பச்சை மிளகா, அதோட கருவேப்பிலை, மல்லி இலையும் சேர்த்து அரைக்கத்தான் போறேன். அதையும் சேர்த்து நம்ம ஊற வச்ச கடலைப்பருப்பையும் சேர்த்து ஒரு சுத்து விட்டுட்டாலே போதும். அங்கங்க இந்த கடலைப்பருப்பு தெரியணும். ஸோ இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் இதோட கட் பண்ணி வச்ச வெங்காயத்த அப்படியே வந்து சேர்த்து பெசஞ்சிரலாம். அப்படி இல்ல அப்படின்னா, இந்த மாரி மிக்ஸி ஜார்ல ஒரு சுத்து விட்டும் அத வந்து சேர்த்து அரைச்சிரலாம். இதோட தேவையான அளவு உப்பு, பெருங்காயம் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா எண்ணெய காய வச்சு நம்ம அந்த வடைய வந்து எப்பவும் போல தட்டி போட்டு எடுத்துட்டோம்னா, சூப்பரான பருப்பு வடை ரெடி. நம்ம குழந்தைங்க சாப்பிடுறப்ப அந்த மல்லி இலை, கருவேப்பிலலாம் வேஸ்ட் பண்ணுவாங்கறதுக்காக, நான் வந்து ஒரே தான் வந்து அப்படியே கையோட சூடா ஒரு இஞ்சி டீயும், நாட்டு சர்க்கரை சேர்த்து போட்டாச்சு. இதுக்கப்புறம் என்ன சூடா வடை சாப்பிட்டுட்டு ஈவினிங் டயத்த ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது தான். நான் ஆல்ரெடி டயட்ல இருக்கிறதுனால, அளவா 2 பருப்பு வடை மட்டும் தான் சூடா வந்து சாப்பிட்டேன். கொஞ்சமா அதோட நாட்டு சர்க்கரை சேர்த்த இஞ்சி டீ. இதோட இந்த விளாக் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.